ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பைத்தானை வச்சு எப்படி வாட்ஸ்அப் மெசேஜை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பைத்தானோட ஃபுல் கோர்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நவ் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. ஓகே கைஸ், இப்போது நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட் உங்கள் பிசியில் வந்து செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பைத்தான் கோர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பைத்தான் எப்படி செட்டப் பண்ணுறது உங்கள் கம்ப்யூட்டரில் அப்படின்றது அந்த வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தெரியாதவங்க அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் #1 அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து செட்டப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போது உங்களோட டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலேயே உங்களுக்கு டெர்மினல் அப்படின்னு இருக்கும், இதில் நியூ டெர்மினல் அப்படின்னு வந்து கொடுங்க. ஓகேங்களா, இப்போ உங்களோட டெர்மினல் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இதில் பிப் இன்ஸ்டால் பைவாட்-கிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகும். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு பைவாட்-கிட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போது ஜஸ்ட் டெர்மினலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் எப்படி ஆட்டோமேட் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு இம்போர்ட் பைவாட்-கிட் அப்படின்னு கொடுங்க. தென் இப்போ நமக்கு வந்து ஃபோன் நம்பர் தேவை அண்ட் என்ன மெசேஜ் அனுப்ப போகிறோம் அப்படின்றது தேவை. ஸோ அதுக்கு வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்ட்ரி பண்ணணும். அதாவது டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உங்கள் நம்பரை என்ட்ரி பண்ணணும் வித்து நம்ம கண்ட்ரி கோடோட. இப்போ நம்ம கண்ட்ரி கோடு வந்து +91 இந்தியாவோட கண்ட்ரி கோடு. நவ் நீங்கள் வந்து யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து போடுங்க இங்கே. ஓகே, மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போது என்ன மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படின்றதுக்கு மெசேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பைவாட்-கிட் அப்படின்னு கொடுங்க. டாட் சென்ட் வாட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்னென்ன என்ட்ரி பண்ணணுன்ட்டு இங்கேயே நமக்கு வரும். என்னென்ன நமக்கு வந்து ஃபோன் நம்பர் வேணும், எந்த நம்பருக்கு போதோ அந்த ஃபோன் நம்பரு, அண்ட் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கோமோ அந்த மெசேஜு, தென் எத்தனை மணிக்கு போகுது, அதாவது 24 ஹவர்ஸில் இருக்கும், அதனால் ஹவர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அண்ட் எத்தனை நிமிஷம், இப்போ 8:18 அப்படின்னா 20:18 அப்படின்னு கொடுப்போம். காலையிலனா 8:18 அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த பேராமீட்டரை இப்போ பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பர் வேரியபிள் நான் அப்படியே எடுத்துக்கிறேன், போட்டுட்டு கமா கொடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள் மெசேஜ் கேட்டிருக்காங்க, அடுத்து மெசேஜ் போட்டாச்சு. தென் அடுத்து கமா கொடுங்க. இப்போ வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10:31 ஆகுது. ஓகேங்களா, ஸோ 24 ஹவர்ஸ்க்கு இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 22 ஹவர் போட்டோம். அண்ட் எத்தனை மினிட் 31 ஆகுது. நான் மெசேஜ் வந்து 10:32க்கு போகணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் அப்படியே ரன் பண்ணுறேன். 10:32 ஆயிடுச்சு. இப்போ நான் மெசேஜ் வந்து 10:33க்கு வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், in 31 seconds WhatsApp will open and after 15 seconds message will be delivered. Guys, இதை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரை எடுத்துகிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து வெப்பில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக வந்துட்டு டைம் 10:32, நம்ம 10:33க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 10:33 ஆனோடனையும் மெசேஜ் வந்து இந்த பாருங்கள் க்ரோம் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஓகே கைஸ், நான் வந்து என்னோடய நம்பரை வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ நம்பரை நான் கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நம்பரை தப்பாக கொடுத்தனால எனக்கு அந்த எரர் வந்துச்சு. இப்போ வந்து 10:34க்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். 10:34க்கு ஹலோ அப்படின்னு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் க்ரோம் இப்போ ஓப்பனில் இருக்குது எனக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். in 2 seconds வாட்ஸ்அப் வில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னோடய நம்பருக்கு வந்திருக்கு. கீழே பாருங்கள் டிராஃப்டில் மெசேஜ் இருக்குது. 15 செகண்ட் வெயிட் பண்ணும், தென் மெசேஜ் வந்து போயிடும். பாருங்கள் மெசேஜ் போயிடுச்சு. பாருங்கள் 10:34க்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா,
இப்போ வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி pywattkit அப்படின்னு போடுங்க. .send what message _ to group அப்படின்னு வந்து கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா குரூப் ஐடி அப்படின்னு தேவை. ஃபோன் நம்பருக்கு பதிலாக இங்கே குரூப் ஐடி அப்படின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போது இந்த குரூப் ஐடி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் வெப்புக்கு வாங்க. வாட்ஸ்அப் வெப்புக்கு வந்துட்டு உங்களோட குரூப் போயிட்டு உங்களோட குரூப் இன்ஃபோ இங்கே வந்து உங்களுக்கு பாருங்கள் 3 டாட் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு குரூப் இன்ஃபோ அப்படின்னு போங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு இன்வைட் டு குரூப் வயா லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணுங்கள். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு க்ரோமில் நியூ டேப் வந்துட்டு அந்த லிங்கை மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். நவ் இந்த whatsapp.comக்கு அடுத்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப்போட ஐடி. ஓகேங்களா? ரைட், இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிஎஸ் கோடு வாங்க. பிஎஸ் கோடுக்கு வந்துட்டு இதுக்கு ஃபோன் நம்பருக்கு பதிலாக நான் இங்கே குரூப் ஐடி அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? குரூப் ஐடி அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு இதையும் நம்ம ஸ்ட்ரிங்குள்ளே தான் போடணும். ஸோ இந்த ஐடி அப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு என்ன கேட்குது? குரூப் ஐடி கேட்குது. ஸோ குரூப் ஐடி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். தென் கம்மா போட்டு இப்போ பாருங்கள் மெசேஜ் கேட்குது. மெசேஜ் நம்ம ஹலோனே கொடுப்போம். ஓகேங்களா? மெசேஜ் போட்டாச்சு. இப்போ டைம் எவ்வளோன்னு கேட்குது. மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிடுச்சு. நான் 10:46க்கு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு 22:46 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது 10:46 ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். கைஸ், மணி ஆல்ரெடி 10:46 ஆயிடுச்சு. இப்போ நான் 10:47க்கு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். In 16 seconds WhatsApp will open. After 15 seconds message will be delivered அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப்புக்கு சென்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, வாட்ஸ்அப் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. நம்மளோட குரூப்புக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஹலோ அப்படின்னு மெசேஜை டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம குரூப்புக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொன்று இதில் வந்து நம்ம பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ சென்ட் பண்ணிவிட்டு இந்த டேப் வந்து அப்படியே நமக்கு ஓப்பன்லேயே இருக்கு இல்லையா வாட்ஸ்அப்பு? ஸோ இதை சென்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராமீட்டருக்குள்ளே டைம் கொடுத்துருக்கோமா, டைமுக்கு அடுத்து வெயிட் டைம் இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக 15 செகண்ட் இருக்குது. நான் 15லேயே போட்டுக்கிறேன். அண்ட் கம்மா டேப் க்ளோஸ் வந்து ஃபால்ஸில் இருக்கா, இதை வந்து ட்ரூன்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிட்டு தென் டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 10:48க்கு நான் சென்ட் பண்ணுறேன். மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து க்ளோஸ் ஆயிரும். 10:48 ஆயிடுச்சு. 10:49 சென்ட் பண்ணுறேன். இப்போது மெசேஜ் வந்து சென்ட் ஆகிட்டு வாட்ஸ்அப்போட டேப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஓகே, ரன் பண்ணுறேன். இன்னும் 18 செகண்டில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் அடுத்த 15 செகண்டில் டெலிவரி பண்ண போகுது. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ மெசேஜ் வந்து சென்ட் பண்ணோடனே நமக்கு க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டு, ஓப்பன் ஆகிட்டு 15 செகண்டுக்கு அப்புறம் இப்போ மெசேஜ் நமக்கு சென்ட் பண்ணோம். அதே மெசேஜ் தான் போட்டிருக்கேன், ஹலோ அப்படின்ட்டு. பார்க்கலாம், ஹலோன்னு டைப் ஆகிடுச்சு. மெசேஜ் போயிடுச்சு. இப்போ 3 செகண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டேப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பைத்தான் கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.